சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. உங்ககிட்ட 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான புதிய அறிவிப்புகளை ஆர்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியா ரிசர்வ் வங்கின்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ ஒரு புதிய உத்தரவை வெளியிட்டிருக்காங்க. 100 200 ரூபாய் நோட்டுகள் வைத்திருப்பவர்கள் இதனை அறிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டு வச்சிருக்கீங்களோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வங்கியில லீவ் விடுறது இல்லை புதுசாக வங்கி திறக்கிறதா இருக்கட்டும், இது முதற்கொண்டு ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முடிவெடுத்தா மட்டும்தான் அனைத்து வங்கியிலும் அவங்க சொல்றது தான் கேட்கணும். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா 100 200 ரூபாய் நோட்டு வச்சிருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இனிமே அனைத்து வங்கிகளிலும் ஏடிஎம் இயந்திரங்களில் கட்டாயமாக 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை வைத்திருக்க வேண்டும் என்று ஆர்பிஐ முடிவெடுத்துள்ளது. இந்த வங்கிகள் எந்த சிறப்பு மாற்றங்களையும் ஏடிஎம்களில் செய்ய வேண்டியதில்லை எனவும் ஏற்கனவே பல வங்கிகளில் ஏடிஎம்களில் இந்த நோட்டுகளை வைக்கும் வசதி உள்ளது. கடந்த சில காலமாக சந்தையில் சில்லறை பணம் கிடைக்காத பிரச்சனை மக்கள் மற்றும் கடைக்காரர்களை பாதித்தது. சிறிய பரிவர்த்தனைகளுக்கு சில்லறை இல்லாததால் பலர் யூபிஐயை பயன்படுத்துங்கள் என்று வாடிக்கையாளர்களிடம் சொல்லி வந்தனர். இந்த சிக்கலை சரி செய்வதற்காகவே ஆர்பிஐ இந்த புதிய வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஏடிஎம்ல நமக்கு 500 ரூபாய் நோட்டுகள் கிடைக்கும். 500 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும். 200 ரூபாய் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் சில ஏடிஎம்ஸ்ல மட்டும்தான் எடுக்க முடியும். சில ஏடிஎம்ஸ்ல தான் கொடுப்பாங்க. ஆனால் இனிமே எல்லா ஏடிஎம்கள்லையுமே 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்ற சில்லறை நோட்டுகளும் வரப்போகுது அப்படிங்கிறத ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. இது எப்ப இருந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 2025க்குள்ளார 75% ஏடிஎம்களில் இந்த நோட்டுகள் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் மார்ச் 31 2026க்குள் 90% ஏடிஎம்களிலும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ 75% பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ஏடிஎம்கள்லையுமே வரப்போகிற செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார இந்த விதி அமலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் அனைவருக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேக்ஸிமம் நம்ம யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதை விட நம்ம கையில் இருந்து கொடுத்து பொருட்கள் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன்லே லைஃப் லாங் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை நார்மலாக கையில் இருந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த அறிவிப்புகள் உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க.